ஏமா அந்த வீடியோ எல்லாம் போட்டுன்னு இருக்கு, வீட்டுல எல்லாம் திட்டுறாங்க, பசங்க சுத்துல எல்லாம் ஒரு மாதிரி சொல்றாங்கன்னு சொல்றியே, அது ஏன் திரும்ப திரும்ப போட்டுன்னு இருக்க? அதை நிறுத்தி தொலைப்பாத. ஒரே ஒரு சின்ன கருத்து சொல்லிருப்பாரு. சார்லி சாப்ளின் இருக்காருல்ல, சிரிப்பினுடைய ஜாம்பவான், அவரு ஒரு ஸ்டேஜில் ப்ரோக்ராம் பண்றாரு. அவர் கூட இருக்கிற சக ஊழியர்கள் என்ன பண்றாங்க, நல்லா பண்றாங்க. ஒரு சிலர் செஞ்ச தவறுதல் மூலமா நம்மள மாதிரி இருக்கிற ஒரு சிலர் அவர் கீழே செய்யக்கூடாத விஷயங்கள், அதாவது ஒரு வாட்சி காட்டு விழுது, தோப்பா விழுது, ஒரு சின்ன குண்டு அதை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க நக்கலா. ஆனா அதுக்கு உடனே அதை கண்டுபிடிச்சவர் அந்த சார்லி சாப்ளின் சொல்றாரு, எப்பா இவ்வளவு பெரிய பிரம்மாண்ட விஷயங்கள்ல நீங்க சிரிக்கக்கூடிய விஷயங்கள்ல இருக்கு, அதை பார்த்து விட்டுட்டு அவர் செய்யற சின்ன சின்ன தவறுதல் மட்டும் சிரிக்கிறீங்களே. ஆனா இந்த தவறுதலான சிரிப்பு எத்தனை தடவை பார்த்து சிரிப்பேன், நான் மறுபடியும் வேலை சொல்றேன் சரி, மறுபடியும் வேலை சொல்றேன் சரி, மறுபடியும் வேலை சொல்றேன் சரின்னு சொல்றாரு. ஆனா ஒரு நகைச்சுவையை ஒரு தடவை தான் சிரிக்கலாம், திரும்ப சொன்னா ரெண்டாவது ரசிக்கலாம், திரும்ப திரும்ப 10 தடவை சிரிக்க முடியுமா? நக்கல் அதோட மோசம். ஆனா மனசுக்குள்ள இருக்கிற சந்தோஷங்கள் மட்டுமா, இந்த மனசுக்குள்ள நிறைவான விஷயங்களையும் அதுக்கு முடிவில்லாத அளவுக்கு நகைச்சுவை இருக்கும். நம்மள அத்தனை பேர் அப்படிதான். இந்த பிரம்மாண்ட உலகங்கள்ல சிரிக்கக்கூடிய ரசிக்கக்கூடிய விஷயங்கள்ல மற்றவங்களை புகழ்ந்து பேசக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கு. அதை விட்டுட்டு இந்த சின்ன சின்ன விஷயங்களை அவனுக்கிட்ட என்ன குறைய மட்டும் தான் நம்ம பேசி சிரிக்கிறோம். அது தப்பு இல்லையா? அது நம்மளை மட்டும் தான் இழிவுபடுத்தும். எத்தனை தடவை அந்த மாதிரி பண்ண முடியும்? நம்மளோட மரியாதை குறைய ஆரம்பிச்சிடும். வாழ்க்கையில நிறைவு நம்மளையும் மற்றவங்களையும் சிரிக்க வைக்கிறது மட்டும்தான். நன்றிங்க.